இந்த முடிவை இந்த ஐடியாவை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் யார் ப்ரொபோஸ் பண்ணாலும் சரி, அது முதலமைச்சர் இருந்தாலும் சரி, அமைச்சர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அறிவு மயிர் இருக்கா இல்லையா உங்களுக்கு? சோறு தான் நீங்க என்ன தந்திக்கிறீங்க? இப்படி ஒரு கேடுகெட்ட ஐடியாவை ப்ரொபோஸ் பண்றதுக்கு, இந்த கேடுகெட்ட ஐடியாவை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு, இந்த கேடுகெட்ட ஐடியாவை நடைமுறைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு கூச்சமா இல்லையா? படங்கள்ல மட்டும் பெரிய மசுறு மாதிரி பேசுறீங்கல்ல, படங்கள்ல மட்டும் பெரிய புடிங்கி மாதிரி. மாஸ்டர் படத்துல வந்து இது என்ன இது கேஸ்டுக்கான காலம்னா இதை இங்கேயே புதுங்கினாதான் பின்னாடியே ஒட்டிட்டு வராதுன்னீங்கல்ல. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்க படிக்கிற ஐடி கார்டுல சாதியை மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்றீங்க. அறிவு இல்ல. ஐடி கார்டுல என்னென்ன இருக்கும்? மோஸ்ட்லி பேர் இருக்கும், அப்பா பேர் இருக்கும், பிளட் குரூப் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், இதுதான் இருக்கும். பிளட் குரூப் எதுக்கு போடுறாங்க? ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு போற வழியில ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சு, பிளட் அவங்களுக்கு பிளட் தேவைப்படுது அப்படின்னா அவங்க பிளட் குரூப்பை செக் பண்றதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பிளட் குரூப் போடுறாங்க. அட்ரஸ் எதுக்கு போடுறாங்க? பசங்க தொலைஞ்சு போயிட்டா கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்காக அட்ரஸ் போடுறாங்க. இந்த மாதிரி டீட்டெயில் இதுக்கு தான் போடுறாங்க. இப்போ எதுக்கு சம்பந்தம் இல்லாம சாதியை பேரை போடுறீங்க? ஆண்டுதோறும் சாதி சான்றிதழ் வாங்குறது கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறோம் அப்படின்னு. என்ன ஆண்டுதோறும் சாதி சான்றிதழ் வாங்க போறாங்க? வருஷம் வேற ஒரு சாதி சான்றிதழ் வாங்க போறாங்க? ஒரே சாதி தானே, அதெல்லாம் வாங்க போறாங்க. சாதி சான்றிதழ் எதுக்கு வாங்குறாங்க? ரிசர்வேஷன் கொடுக்கறதா தான் சாதி சான்றிதழ் வாங்குறாங்க. அது எதுக்கு நீங்க தேவையில்லாம ஐடி கார்டுல போட்டு மென்ஷன் பண்றீங்க? ஐடி கார்டுல மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எல்லாருமே என்ன சாதின்னு தெரிஞ்சுக்கணுமா? டிஸ்கிரிமினேஷன் பண்றதுக்கு இப்ப சாதி ஐடி கார்டுல